Good morning, students. We will continue the chapter 29 and we will see the types of contract on the basis of the formation. First one is express contract. A contract made by words spoken or written. அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து வேர்ட்ஸால் சொல்கிறது மூலமாக இல்லை எழுத்து மூலமாக சப்போஸ் இஃப் இட் இஸ் ஃபார்ம்டு அப்படின்னு இருந்ததுன்னா ஆஸ் பர் செக்ஷன் 9 பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு ப்ரொப்போசலோ இல்லை ஒரு ப்ராமிஸ் அக்செப்ட் பண்ணுறதோ வேர்ட்ஸில் இருந்தால் அதுதான் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி வில் டேக் பி வந்து கியூட்ட சொல்கிறார், will you buy my cycle for ₹1000 வாங்குறீங்களா அப்படின்னு கேட்குறார். அப்போ கியூ என்ன சொல்கிறாரு? எஸ், அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுதான் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். ஆக்சுவலி இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்னா என்னென்னா விச் இஸ் நாட் எக்ஸ்ப்ரெஸ்லி ரிட்டன், எதுவுமே எழுதில்லாமல் ஒன்லி பை அண்டர்ஸ்டாண்ட் பை த கான்டக்ட் ஆஃப் பார்ட்டிஸ், ஒருத்தரோட செய்கை மூலமாக நம்ம உணர்த்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொப்போசலோ இல்லை ஒரு ப்ராமிஸ் அக்செப்ட் பண்ணுறதோ வேர்ட்ஸில் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ப்ராமிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஏன்றவர் பப்ளிக் பஸ்ஸில் ஏறுறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன, ஒரு வேலை என்ன, பஸ்ஸில் ஏறினாலே டிக்கெட் வாங்கணுன்னு தானே அர்த்தம். ஸோ எந்த வேர்ட்ஸ் சொல்லாமல் தானாக செய்கிறது, செய்கை மூலமாக செய்கிறது தான் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் குவாசி கான்ட்ராக்ட். ஆக்சுவலி இது வந்து இட் இஸ் நாட் ஏ கான்ட்ராக்ட் தான் நம்ம சொல்ல முடியும், ஏன்னா பட் இட் இஸ் கிரியேட்டட் பை லா. கண்டிப்பாக லா மூலமாக தான் ஏற்படுத்துகிறாங்க. இதில் என்ன பிரின்சிபல் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து கீழே விழுந்துடுறார். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் கீழே விழுந்துட்டார், நம்ம மேலே எழுந்துருவோம், நம்ம வளமையாயிருவோம்னு நினைக்கிறோம். பார்த்திங்களா? அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணது அந்த குவாசி கான்ட்ராக்ட். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டி வந்து ஒரு கான்ட்ராக்டை ஏற்படுத்துகிறார், தன் கடமையை செய்கிறார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், எதில் இருக்கிற பார்ட்டிஸும் எந்த ஒரு மறுப்பு தெரிவிப்பு இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், குவாசி கான்ட்ராக்ட். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாசிட் கான்ட்ராக்ட். ஆக்சுவலி டாசிட் அப்படின்னு சொன்னோம்னா மறைமுகம், இம்ப்ளிசிட், அண்டர்ஸ்டுட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த டாசிட் கான்ட்ராக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் எவர் தட் இஸ் இட் ஹாஸ் டு பி இன்ஃபர்ட் ஃப்ரம் த கான்டக்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். மறைமுகமாக ஒரு செயலை செய்கிறது மூலமாக உணர்த்துறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டாசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏடிஎம் மிஷின் போகிறோம், ஏடிஎம்மோட வேலை என்ன, கண்டிப்பாக ஏடிஎம் மிஷின் பணத்தை கொடுக்க தான் செய்யும். ஓகேவா? அப்போ கேஷ் நமக்கு வரும், அது ஆட்டோமேட்டிக்காக நடைபெறுறது தான். அதே போல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஷன் சேல், ஏலம் வர்றதெல்லாம் பார்த்தோம்னா எப்போ வந்து அவர் அந்த ஹேமரை கீழே வைக்கிறாரோ அப்போ சேல் கன்க்ளூட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்மளாம் அது தெரிஞ்சுக்கிறோம், மறைமுகமாக ஒரு சேலை உணர்த்துது. ஓகேவா? இது மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் வந்ததுன்னா அது நம்ம டாசிட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். ஓகே, in next video we will continue the next chapter. Thank you.